விக்னேஸ்வரா, எப்பவும் போல எங்க கூடவே இருந்து எங்களுக்கு உன் நல்லாசிய வழங்கப்பா. டேய், வந்துட்ட முதலாளி. என் காரை ரெடி பண்ணிட்டீங்களா? அடுத்த வாரம் சோழாவரம் ரேஸுக்கு நான் போக போறேன். ஏன் முதலாளி, பாக்குறதுக்கா பங்கெடுத்துக்கிறதுக்கா? புரியலையா? அங்க ஆக்சிடென்ட் ஆன காரெல்லாம் ஆக்சல அழிச்சிட்டு வர்றதுக்கு ஐயா ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. நக்கலா? டேய், இதுக்குதான் நான் விவரம் தெரிஞ்ச பசங்களை வேலைக்கு வைக்கப்படாதுங்கிறது. யாரா அவன் லூசான பந்தோட விளையாடுறது? ஸ்பைடர் அண்ணனா? வாங்க வாங்க. வரவேற்பெல்லாம் இருக்கட்டும். வண்டியை விட்டுட்டு போய் 4 நாள் ஆச்சு. ரிப்பேர் எல்லாம் பண்ணியா? அதை ஏன் கேக்குறீங்க ஸ்பைடர் என்ன? உங்க காரை ரிப்பேர் பண்ணலான்னு தான் நாங்க சாமான்களோட போனோம். அந்த நேரம் அந்த கழுகு பைய பச்சை பார்த்துட்டான். உங்களை பத்தி என்னென்ன சொன்னான் தெரியுங்களா? சொல்லுங்களேண்டா. பச்சை சொல்றான், அவங்க செட்டுக்கு டீசனால பார்த்துதான் வருவாங்களாம். ஆனா இங்க முத்தன செட்டுக்கு சாராய கடை சாரங்க, கற்பழிப்பு கமலக்கண்ணு, இப்படி சுகமாரிகளும் பேமாரிகளும் தான் கார்களை கொண்டு வருவாங்க. அப்படியா சொன்ன அந்த பேமானி? பச்சை வெளியில வாடா சோமாரி. வாங்க ஸ்பைடர் ஐயா. யாரடா பேமானி? தொலைச்சிருவா. லேடி டாக்டர் லலிதா அம்மாவோட காரை ரிப்பேர் பண்ணிட்டியா? சாயந்தரம் டெலிவரி கொடுக்கணும். முடிஞ்சிருச்சுங்க. பின்னாடிதான் ரொம்ப இறங்கி இருக்கு. சாக்க பிசரை மாத்தணும். டேய், அம்மாவை கேட்காம பின்னால கைய வைக்க கூடாது. ஜாக்கிரதை. டேய், புது கஸ்டமர் போல இருக்குது. விடப்படாதுப்பா. வணக்கம்மா. உங்களுக்கும் வணக்கம்மா. பச்சை இல்லீங்களா? பச்சைங்களா? அவரு பச்சை. எங்க முதலாளி தான் பச்சை. அவரே நீலங்கரை வரைக்கும் போயிருக்காரு. ஓ, கார்ல கொஞ்சம் ரிப்பேரு. கீய போட்டாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பின்னால புகை அடிக்குது. புகை அடிக்குதுங்களா? கருப்பா அடிக்குதுங்களா வெள்ளையா அடிக்குதுங்களா? கருப்பா வெள்ளையும் கலந்து அடிக்குது. கம்ப்ளீட்டா பாத்துருங்க. என்னடா அது? ரைட் சைடு ஹெட்லைட் இறங்கி இருக்குது. ரப்பர் பேடிங் கொடுத்து 3 ஸ்க்ரூ ஏத்துனா சரியாயிரும் முதலாளி. என்னங்க அடியில இப்படி லீக் ஆயிருக்குது ஆயில்? எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு பில் அனுப்புங்க, பணம் கொடுக்குறேன். பணமாங்க முக்கியம். எங்க வேலை திருப்தி ஆச்சுன்னா சொல்லி அனுப்புங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து நல்லபடியா பண்ணி கொடுக்குறோம். வரேன். விலாசம் நாமணி. நான் வரவா? அதுகிட்ட என்னடா சில்மிஷம்? என்னது நம்ம ஜெயா காராச்சே? டேய், ஆந்திரால ஓடுன வண்டி எப்படி ஆடி போயிருக்குது பாத்தியா? நிறுத்துக்கடா நிறுத்துக்கடா வண்டி என்ற படவர் ராஸ்கோல் முள்ள மாதிரி முத்து என் கஸ்டமரை மடக்கி அவ காரை ஓஷட்டுக்கு தள்ளிட்டு போறியா? கஸ்டமரோட கார் என்னடா? நினைச்சா நாங்க கஸ்டமரையே தள்ளிட்டு போயிடுவோம். நெருப்பாலடி நாய அடிச்சு பல்ல உடைச்சிருவான். ஆமா தல்றா. அரவிய எங்க அற பாப்போம். டேய், கையால ஆகாத கேளா. என்ன யார் மறந்துட்ட? டேய், இதம் பாரு. விஷ்ணு விடு விஷ்ணு. இந்த அயோக்கிய பையன் நம்ம கஸ்டமர் எல்லாம் புடிச்சுக்கிறான். அட நீங்க வேற, அது ஒரு சின்ன டப்பா கார். அதுக்கு போய் நான் எம்பியோட இம்போர்ட்டட் காரையே கொண்டாரேன். கவலைப்படாதீங்க, வாங்க. இருந்தாலும் இந்த அயோக்கிய பையன் வாங்க, நீங்க வாங்க முதல்ல, வாங்க. விஷ்ணு, இந்த காரு எம்பியோட காருங்க, நம்ம ஷெட்டுக்கு வந்திருக்கு. இது என்ன கனவா நிஜமா? நிஜம்தான். நேத்து நான் சொன்னேன், இன்னைக்கு வந்துருச்சு. ஹலோ. சொன்ன மாதிரி வந்துட்டே. இந்த ஃபுல்லுன்னு சொல்லிட்டு ஆஃப் கொடுக்குறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தண்ணி மேல் நடக்குது, யாருக்கு தெரியக்கூடாது. கொஞ்ச நாள் ஆஃப் ஃபுல் ஆயிரும். ஓகே, நாளைக்கு வரேன்னு சொல்லு. என்ன? பாய் பாய். எது? நம்ம எம்பி காரையே மடக்கிட்டானா? ஏன் வாத்தியாரே, யாரையோ மீட் பண்றேன்னு சொன்னீங்களே, எம்பி ஐயா? இல்லடா, எம்பி பொண்ணு. எம்பி பொண்ணு எவ்வளவு நாளா பழக்கம்? இவ்வளோ நாள்ல இருந்து பழக்கம். அப்போ 2 பேரும் காதலிச்சிட்டீங்களா? கிட்டோம். கல்யாணம் கூட பண்ணிப்பீங்களா? பண்ணிப்போம். அப்ப ஏன் வாத்தியாரே அந்த பொண்ணு ஒரு நாள் கூட உங்களை பாக்குறதுக்கு இந்த செட்டுக்கு வரல? மண்டு, அவ எங்கடா இங்க இருந்தா? அவ ஃபாரின்ல இருந்தா. நேத்து தான் ஃளைட்ல வந்து இறங்குனா.
அப்போ அடுத்த வாரம் கல்யாணமா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவில போய் செட்டு வைப்பீங்களாக்கும். அறிவு கட்டணே ஆஸ்திரேலியால போய் ஷெட்டா வைப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். நீங்க எம்பி பொண்ண கல்யாணம் பண்ணி போறீங்களா? ஆமா, நீங்க எம்பி பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த நாளைக்கு பத்திரிக்கையில நியூஸ் போட்டுறேன். போட்டுக்க. கண்டிப்பா நியூஸ் கொடுத்துருவேன் சார். குடுப்பா. சார் நாளைக்கு நியூஸ் கொடுக்க போறேன். ஏய், போய் போடியா. ஓகே. வாங்க வாங்க. இவரு சேலத்திலிருந்து புதுசா வந்திருக்கிற நம்ம ஊரு முனிசிபல் கமிஷனர். பாத்துட்டே இருந்த அப்படியே எல்லாம் எழுந்துறீங்க. எழுந்திருச்சா போதுமா? கையெடுத்து கும்பிடுங்க ஐயா. வணக்கம் சார். கும்பிட்டா அந்த கையை கீழே போட மாட்டீங்களா? கீழே போட்டா போதுமா? உட்காருங்க. இவங்கெல்லாம் மக்களோட பிரதிநிதிகளா? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, இவ்வளவு நாளா இவங்களுக்கெல்லாம் கும்பிட மட்டும் தான் தெரியும் நினைச்சேன். ஆனா நிக்கிறதுக்கும் உட்காரதும் கூட சொல்லி தரணும்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அண்ணனுக்கு இங்க அவ்வளவு மரியாதை. முனிசிபல் சேர்மனா 3 தடவை போட்டி இல்லாம ஜெயிச்சவர். உங்க அண்ணன் பெருமை இருக்கட்டும், என்ன பத்தியும் கொஞ்சம் சொல்லட்டுமா? சொல்லுங்க கமிஷனர். நீங்க போட்டி இல்லாம 3 தடவை ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நான் அநியாயம் செஞ்ச முனிசிபல் சேர்மன்களை பதவி விட்டு இறக்கி பெஸ்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. அநியாயம் செய்யறது உங்க அண்ணனா இருந்தா கூட பதவி விட்டு இறக்கிறதுக்கு தயங்கவே மாட்டேன். இது எப்படி இருக்கு? ஸ்ட்ரைட்டா இருக்கா? யார் வந்து தடுத்தாலும் கவலைப்படாம செவுத்து அடிச்சு தள்ளுங்கடா. டேய், இடிக்காதீங்க, நிறுத்துங்கடா. யோ கமிஷனர், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தைரியத்துல எதையும் நீ செய்வ இல்ல? லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கட்டியிருக்க தியேட்டர் முன்னால என்னையாது நீசன்ஸ்? லட்சக்கணக்கான ஜனங்க நடக்க வேண்டிய ரோட்டை அபகரிச்சிங்களே, இது உங்களுக்கு நியூசன்ஸா தெரியல? அட ஏன் கத்துற? இந்த ஊர்ல இதான் ரோடா? எத்தனையோ ரோடு இருக்கு. அத்தனை ரோட்லயும் ஜனங்களை போக சொல்ல. டேய், இறங்கடா கீழே. பரதேசி ஓடா. நான் இல்ல சார். இப்ப எவன் ஒப்ப வந்து வண்டி எடுப்பானா? நான் எடுக்கிறேன். யாரா நீ? கமிஷனர் சார், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் வண்டி எடுக்கிறேன். Go ahead. தேங்க்ஸ். டேய், என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? இந்த பரதேசி பையில எடுத்து போட்டு அடிங்கடா. எனக்கு வேணாம் சார். டேய், தம்பி தம்பி, என்ன விடுங்க. வேணாம். இவனை இவனை கோர்ட்ல வச்சு நான் பாத்துக்கிறேன். வா. அந்த 2 பேர் யாருன்னு நினைச்சீங்க? என் பிள்ளைங்க. ஏண்டா இம்சைங்களா? சாயந்தரம் ஆனா சாராய கடை பக்கம் சாயறீங்களே தவிர தொழில ஏதாவது அக்கறை இருக்குதா? அவனை பாரு, கேனத்தனமா இருந்தாலும் வியாபாரத்துல கரெக்டா இருக்கிறான். ஆமாங்க. என்ன ஆமாங்க இல்லீங்க? முன்னாடி இங்க பாருங்க. யாராவ புதுசா ஆட்டோ ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறான். என்னதுதான் உங்களை மாமா வாங்கி தருங்க. ஏண்டா டேய், மாயாவை மாமா ஆக்கிட்டியா? உன்னை என்ன ஆக்குறான் பாரு. வைக்கிறேன் உனக்கு போட்டு. என்ன வெறும் மாமா வாக்கின ஒன்னா மாமா பையல. டேய், யார பார்த்த மாமா பையங்கிற? நீதான் டாஃபர். மாமா 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 டாஃபர் டாஃபர் மாமா நோ, இத நான் நம்ப மாட்டேன். ஆனா இது உண்மை. வரி வசூலிக்கு போற நம்ம ஸ்டாப்புங்களை உங்க தம்பி அடிச்சாருன்னு என் தம்பி சாட்சி சொல்றான். எந்த தம்பி சொன்னாலும் சரி, அது சுத்த போய். அந்த நேரத்துல என் தம்பி இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்திருப்பான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் பாருங்க. உங்க தம்பி மெக்கானிக் செட்ல வேலை செய்யறானா இல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறானான்னு. தம்பி என்ன பண்றாங்கிறது தெரிஞ்சிக்க முடியாத நீங்க
கவர்மெண்ட் சர்வீஸ் எப்படி சரியா பாப்பீங்க? இது ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஸ்ட்ரெயிட் பாயிண்ட். போய் பாருங்க. டேய் வாடா. அண்ணா, இன்னைக்கு பேப்பர்ல பாத்தியா நம்ம நியூஸ்? இதுல என்னடா ஆச்சரியம்? ராஜா, பேப்பர்ல வரலன்னா தாண்டா வருத்தப்படணும். இன்னைக்கு நம்ம தாண்டா டாக் ஆஃப் தி டவுன். படே படே. முனிசிபல் கமிஷனர் கவனத்திற்கு, தியாகி பொன்னம்பலத்துக்கு சொந்தமான நிலத்தை குழந்தைகள் பூங்காவுக்கு அவர் வழங்கியது அனைவரும் அறிந்ததே. அதை இப்போது பெரிய மனிதன் போர்வையில் இருக்கும் அண்ணன் தம்பிகள் அபகரிக்க திட்டமிட்டுள்ளனர். அதை தடுக்க கமிஷனர் ஆவண செய்வாரா? இப்படைக்கு எரியீட்டி. அட பாவி, ராத்திரி தண்ணி அடிக்கும் போது போட்ட பிளான் கிக் இறங்குறதுக்குள்ள ராவா பேப்பர்ல போட்டானே. தியேட்டர் ரோடு அம்பலப்படுத்தின அதே எரியீட்டி தான் மறுபடியும் குத்த முயற்சி பண்ணிருக்கு. யார் அந்த எரியீட்டி? சாந்தி விஷ்ணு கல்யாணம் நியூஸ் கொடுத்தவன 2 தட்டு தட்டுனா உண்மையை கக்கிடுவான். தட்டுவியோ வெட்டுவியோ, இனிமே அந்த எரியீட்டி எரிய விடாது. ஆதாரபூர்வமான சாட்சியங்களை வைத்து குற்றவாளி அசோகன் தான் ராஜியை கொலை செய்தார் என்பதை கோர்ட் முடிவு செய்கிறது. இது திட்டமிடாமல் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நடந்த கொலை என்று கருதி இபிகோ 304 பிரிவு 1 படி குற்றவாளி அசோகனுக்கு 7 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்னது? இடத்தை காலி பண்றது கொடுத்த வக்கீல் நோட்டீஸ். அது தெரியுதியா? எதுக்காக அந்த இடத்தை காலி பண்ணணும்? தியாகி பொன்னம்பலம் குழந்தைகள் விளையாடுறதுக்கு நன்கொடையா கொடுத்திருந்த நிலத்தை அபகரிக்க திட்டம் போட்டதோட இல்லாம உங்க பேர் வெளியே தெரியாம இருக்க பினாமி பேர்ல மாத்தி எழுதிருக்கீங்க. சிவா, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இந்த பிரச்சனையை கிளறி விட்ட எரியீட்டியோட நிலைமை என்னாச்சு? அவளை கொலை செஞ்ச உங்க தம்பி நிலைமை என்னாச்சு? நீங்க உங்க தப்ப ஒத்துக்கிட்டு பினாமி பேப்பரையும் அந்த இடத்தையும் அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டா நல்லது. இல்லன்னா நீங்களும் உங்க தம்பிக்கு துணையா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். சிவா, ஒரு சாதாரண ரோட்டுக்காக நீ தியேட்டர் இடிச்சப்போ 10 லட்சம் தானே போனா போகுதுன்னு விட்டுட்ட. என் தம்பிக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தப்போ உன் காலை புடிச்ச, நீ இறக்கப்படல. 7 மாசத்துல வெளியே கொண்டு வந்துடலாம்னு என்ன நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா இப்போ என் பதவிக்கே உல வச்சிட்ட. இல்ல ஒண்ணு என்ன பண்ணுவீங்க? பொட்டல் நிறமா இருந்தா தாயா சட்டம் என்ன கேள்வி கேட்கும். அந்த இடத்துல குடிசைகளையும் போட்டு ஏழைகளையும் தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டை வாங்கி கொடுத்துட்டா இது தனி மனுஷனோட பிரச்சனை இல்லாம பொதுமக்களோட பிரச்சனை ஆகிடும். கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5-10 அவங்க கையில கொடுத்து துரத்தி விட்டுட்டா அப்ப உங்க சட்டம் என்னையா பண்ண? நீங்க அந்த ரூட்ல வந்தா நான் கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டரோட வருவேன். நீ வர்றதுக்குள்ள ராத்திரியோட ராத்திரியா நான் அங்க குடிசைகளை போட வைப்பேன். என் பணம் பவரா இல்ல உன் சின்சியாரிட்டி பவரான்னு அங்க வச்சு முடிவு பண்ணுவோம். ஏய் முத்து, காது கேக்கல முண்டா, ஏந்திரச்சு வாயேன். ஏய் பச்சை, ஒன்னேண்டா. என்ன ஜெயா? என்ன ஜெயா? ஷட் அப். உங்க 2 பேர் ஷெட்டும் இப்ப எனக்கு சொந்தம். நீங்க 2 பேரும் என்கிட்ட வேலை பாக்குற சாதாரண மெக்கானிக். மரியாதையா முதலாளி அம்மான்னு கூப்பிடணும். இல்ல உங்க சீட்டு கிழிஞ்சிரும். ஆமா சரி முதலாளி அம்மா. டேய் முத்து, நீயே என் காரை தொடச்சு ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்தி பெட்ரோல் போட்டு வை. காரைக்குடி சீனா தானா கல்கத்தாவில இருந்து வராரு, ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏன் பச்சை, இங்க இருக்கிறவங்களுக்கு போனா போகுதுன்னு பாத்ரூம் கட்டி கொடுத்தா என்னைய அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீ போய் ஃபினாயில் போட்டு சுத்தமா கழுவி வை. நவமணி, இன்னைக்கு என்ன தேதி? 8ஆம் தேதிக்கு அடுத்த தேதி. 9. ஐயோ, இன்னைக்கு தானே கோயம்புத்தூர் கவுண்டர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வேற வந்துட்டாருன்னா கோயம்புத்தூருக்கும் காரைக்குடிக்கும் கிளாஷ் ஆயிடுமே. உடனே டெங்கார் போட்டு கவுண்டரை நிறுத்திடுவோம். சபாஷ். சேலையை பார்த்துட்டு நிக்காம வேலையை கவனிங்க. அடச்சி மூதேவி, நீ இருக்கிற லட்சணத்துல ரோஷம் வேற வருதா உனக்கு? நீ இருக்கிற லட்சணத்துல முறப்பு வேற வருதா உனக்கு? அது போட்டோம். இந்த காரைக்குடியும் கோயம்புத்தூரும் பாப்பா கிட்ட வந்து லாக் ஆயிடுச்ச, தேர்வானுங்களா? அதுல ஒரு பெரிய அதிசயம் பாத்தியா? பாப்பாவுடைய வாழ்க்கையில அடிக்கடி 2 பேரா தான் என்ட்ரி கொடுக்கறானு. ஐயா, ஆ? அம்மா எங்களுக்கு ஒரு காலத்துல ரொம்ப வேண்டியவங்க. நாங்க இப்ப நொடிச்சு போயிட்டோம். நீங்க தான் அம்மா கிட்ட உதவி பண்ண சொல்லி சிபாரிசு பண்ணணும்.